இதேவேளை முஸ்லிம் மக்களுக்கு சிறந்த தலைமைத்துவத்தை வழங்குவதற்கு முஸ்லிம் தலைவர்கள் செயற்படுவார்களா என்பதை வருங்காலம் தீர்மானிக்கும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தெரிவிக்கின்றது. ஆனால் நாங்கள் நிரந்தரமாக இந்த அழிவிலிருந்து தப்பிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக இன்றிருக்கின்ற சர்வதேச சூழலை பயன்படுத்தி அரசுக்கு வாழ்பிடிக்கின்றவர்கள் அனைவரும் அங்கிருந்து வெளியேறி வந்து நாங்கள் தமிழ் முஸ்லீம் தரப்பு ஒன்றாக நின்று சர்வதேச சமூகத்தை மத்தியஸ்தத்தோடு வைத்துக் கொண்டு சமதரப்பு என்கின்ற ஒரு அந்தஸ்தோடு நின்று பேசி நாங்கள் எங்களுடைய உரிமைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும். நேற்று கேள்விப்பட்டேன், ஒரு முஸ்லீம் அமைச்சர் ஒருவர் ஜனாதிபதியிடம் நியாயம் கேட்க சென்ற பொழுது அவர் கடுமையாக வாங்கி கட்டியதாக கேள்விப்பட்டேன். அதற்கு பின்னரும் அவர்களோடு ஒட்டிக்கொண்டிருக்க போகிறாரா அல்லது துணிந்து வெளியே முதுகெலும்பை நிமித்திக் கொண்டு அந்த மக்களுக்கு ஒரு நீதியான தலைமைத்துவத்தை கொடுக்க போகிறாரா என்பதை வருங்காலம் தான் தீர்மானிக்கப் போகின்றது. வவுனியாவில் இன்று நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் ஒன்றுக்கு போலீசாரினால் இடையூறு விளைவிக்கப்பட்டது. சிறுபான்மை மக்களுக்கு எதிரான செயற்பாடுகளுக்காக எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சிறுபான்மை மக்களுக்கு எதிரான செயற்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலான ஸ்லோகங்களையும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஏந்தியிருந்தனர். குறித்த இடத்திற்கு வருகை தந்த போலீசார் ஆர்ப்பாட்டத்தை கைவிடுமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். போலீசாரின் கோரிக்கைக்கு இடமளிக்காது ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டதாக எமது செய்தியாளர்கள் குறிப்பிடுகின்றனர். இதனையடுத்து போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையில் வாய்த்தர்க்கம் ஏற்பட்ட நிலையில் அங்கு அமைதியின்மை நிலவியுள்ளது. வவுனியா நகர பகுதியில் அதிகளவான போலீசார் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்ததுடன் கழக தடுப்பு பிரிவினரும் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்ததாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார்.